வெல்கம் டு டெக்கிலேண்ட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது ஜென்ரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்க்க போகிறோம். இதனுடைய கெப்பாசிட்டி 250 MVA டிரான்ஸ்ஃபார்மர். நார்மலாக நீங்கள் வெளியில் பார்க்குறது எல்லாமே 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்ப்பீங்க. இது 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஏன்னா இதனுடைய கெப்பாசிட்டி அதிகம். இதனுடைய வோல்டேஜ் லெவல் வந்து 400 kV/21 kV. நீங்கள் இது பார்க்குறது என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பஸ் போஸ்ட் இன்சுலேட்டர், இது லைட்னிங் அரஸ்டர், தென் டிரான்ஸ்ஃபார்மர் புஷிங்க்கு போகுது. நீங்கள் இப்போ அடுத்தது பார்க்குறது இது பி ஃபேஸு, இப்போ பார்த்தது அடுத்தது ஒய் ஃபேஸு அண்ட் ஆர் ஃபேஸ். இப்படி 3 டிரான்ஸ்ஃபார்மராக வச்சு தான் இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் புஷிங் இருக்குது இல்லையா, அதுக்கு பின்னாடி 2 சிலிண்ட்ரிக்கலாக போகிறது தான் டெல்டா கனெக்ஷனுக்காக அதை எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி பின்னாடி எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் இதை கனெக்ட் பண்ணி அந்த டெல்டா ஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துருவோம். நீங்கள் இதை பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து 2 சிலிண்ட்ரிகள் இதை எடுத்திருக்காங்க. இதை கொண்டு போய் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர் பேக் சைடும் நம்மளுக்கு டெல்டா ஃபார்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மராக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஒய் ஃபேஸில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதே மாதிரி டக்ட் ஃபார்மேஷன், இதை தான் நம்ம ஐபிபிடின்னு சொல்லுவோம், ஐசோலேட்டட் ஃபேஸ் பஸ் டக்ட்டுன்ட்டு. ஸோ இந்த ஃபார்மேஷனில் 3 டிரான்ஸ்ஃபார்மரையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க டெல்டாவில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.